ஹாய் ஆல், இன்னைக்கு நாம கார்மேனி செல்வம் அப்படிங்கிற படத்தோட ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். தான் உண்டு, தான் வேலை உண்டு, காசோட நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்தை தீர்மானிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு பக்கம். இல்லை காசும் வேணும், காசு இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு இருக்கிற நம்ம ஹீரோயினோட மைண்ட் செட் ஒரு பக்கம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நம்ம ஹீரோவுக்கு காசோட முக்கியத்துவத்தை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு. ஓ, காசுக்கு பின்னாடி இப்படி ஓடினா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு, இனிமேல் நானும் காசு அதிகமாக சம்பாதிப்பேன் அப்படின்னு இந்த ஹீரோ தான் வேலை செஞ்சிருந்த ஓனரோட காரை தன்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா, அந்த ஹீரோவோட ஓனர் வெளிநாட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போக ஓனரோட காரை ஹீரோட காராக மாற்றி அவர் கால் டாக்ஸி விஷயத்த பண்ணுறாரு. ஸோ இதனால நிறைய வருமானம் வருதுங்கிறத விட ஓவராக கடனாளி ஆகிறாரு. அதாவது வர வருமானத்துக்கு அதிகபட்சமாகவே செலவு செய்கிறாரு. எப்படின்னா, தான் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தாதான் பணக்கார வாழ்க்கைக்கு உள்ள நுழைய முடியுங்கிறது இவரோட நம்பிக்கை. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அவங்க ஒய்ஃபுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. இவரை நம்ம சம்பாதிக்க தானே சொன்னோம், ஆனால் பணக்கார வாழ்க்கைக்கு நம்ம ஆசையே படலையே அப்படின்னு இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கிறப்போ அவங்க ஒய்ஃப் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம நம்மளுக்கு பின்னாடி நம்ம பையனுக்கு என்ன சேர்த்து வைப்போம் அப்படின்னு. இது அவர் மனசில் இன்னொரு பெரிய கேள்விக்குறியா மாற இன்னமும் கடன் வாங்கி இடம்லாம் வாங்குறாரு. என்னதான் இடம் வாங்குறது நல்ல விஷயம் இருந்தாலும் கடன் வாங்குறது இவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காதனால அவங்கள விட்டு விலகணும்னு நினைக்கிறாரு. இப்படி தான் ஒய்ஃபு தன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறத ஏற்றுக்க முடியாத நம்ம ஹீரோ, சரி நம்ம பழைய மாதிரியே மாறிக்கலாம், ரொம்ப கடனாளி ஆயிடுச்சு, இந்த கடன் அடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல வெளிநாட்டு போய் சம்பாரிச்சிட்டு இந்த கடனை அடைச்சிட்டு நம்ம பழைய மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலான்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போகிறாரு. வெளிநாட்டுக்கு போனால் அது அதை விட ஒரு கொடுமையாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதம் அவருக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதே ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்குது. ஆனால் கூட இருக்கிறவங்கலாம் ஃபோன்லேயே குடும்பம் எடுத்துட்டாங்க. எப்படா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் ஒய்ஃபுக்கு, இங்கே பாரு நான் ஃபோன் கூட வச்சுக்கல, நான் உங்ககிட்ட பேசினேன், நான் உடனே உங்களை பார்க்க ஓடி வந்துடுவேன், அதனால் ரொம்ப கட்டுப்பாடாக 6 மாதத்துக்கு மேலே நான் இங்கே வேலை செஞ்சு என் கடனெல்லாம் அடைச்சிட்டுக்கு தான் நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி அவரோட கோட்பாடோட வேலை பார்க்குறாரு. அவர் அங்கே வேலை செஞ்சு 6 மாதம் அந்த காசு எல்லாத்தையும் திரட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே என்னால் இங்கே வேலை செய்ய முடியாதுன்னு அங்கேருந்து இந்தியாவுக்கும் வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்து தன்னோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு தன்னோட ஓனர்கிட்டையும் போய் தான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணன்னு சொல்ல, ஓனர் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், நீ நினச்சிட்டு இருக்கியா உன் வாழ்க்கை ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு, கிடையவே கிடையாது, நீ நினைக்கிறது தான் உன் வாழ்க்கை, அதனால் இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையில் நீ உண்மையாக இருந்ததுன்னா காசும் பணமும் ஒரு பெரிய விஷயமே இல்லை, உன்னை தேடி வரும்னு சொல்லி ஓனரோட காரை நம்ம ஹீரோக்கே கொடுக்க இப்போ ஹீரோ உண்மையாலுமே தன்னோட கால் டாக்ஸியை சொந்த காரில் ஓட்டுறாரு. இந்த படமும் சுமூகமாக முடிச்சிருக்காங்க. படத்தை பாருங்க, மறக்காம டாப் என்டர்டைன்மெண்ட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். பாய்.